லைவ் அப்டேட்டு லைவில் சௌந்தர்யா ஒரு 5 பேர் சேர்ந்துட்டு ஓட்டுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அதுலேயும் தீபக் அண்ணன் வந்து நலம் தானா பிஆர் டீம் நலம் தானா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஓட்டுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ராணுவ வந்து எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் வெளியே வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம், 2 பேருக்கும் வெளியவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ரயானு முத்துக்குமரன் எல்லாம் சேர்ந்துட்டு சௌந்தர்யா வந்து ஓட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரகசியத்தை உடைச்சிட்டான், ரணவ் வந்து உடைச்சிட்டான். ஏற்கனவே 2 பேத்துக்கு வந்து பழக்கம் இருக்குது, அவங்க 2 பேரும் போடுற சண்டை ஃபேக்கு, அவங்க 2 பேத்துக்கு வெளியவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பல பொய் உடனே ஒரு பொய் செய்தி இவங்களாம் என்ன பண்ணுவானுங்க, ஒரு கற்பனை எழுதிடுவாங்க. உடனே அந்த மாதிரி ரணவ் வந்து தெரியும்னு சொன்னப்போ சௌந்தர்யா வந்து சும்மா உட்காந்துருந்தாங்க, அதை மறுக்கவே இல்லை, ஆமான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வீடியோ போடுறாங்க, பேசுகிறாங்க. என்னடா இருக்குது பைத்தியக்காரத்தனமாக, அங்கே நடந்தது வேறு மாதிரி இருக்கும், அதை அப்படியே மாற்றி எப்படி தான் அவங்களால பேச முடியுதோ, அது எப்படி இவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, ஜிபே முத்துட்ட காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஜிபே முத்துங்கன்னு ஒரு ஹேஷ்டாக் வேறு ட்ரெண்ட் ஆகிருக்கு, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அதாவது ஒரு 5 பேர், முத்துக்குமரன், ரயானு, தீபக்கு, ஜாக்லின்னு, ரணவ், இவங்க 5 பேர் சேர்ந்துட்டு சௌந்தர்யாவை பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பாடு ஆக்குனதுலேருந்து எல்லாம் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த முத்துக்குமரன் என்ன ஒரு வன்மவாதி, சௌந்தர்யா மேலே வன்மத்தை கொட்டணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எதுக்கு வந்து ஃபேன்ஸ் உனக்கு வந்து ஓட்டு போடுறாங்க, அன்றைக்கி செய்தி வாசிக்கிறதுக்கும் உனக்கு தான் வந்து ஓட்டு போட்டாங்க, இன்றைக்கி வந்து சாப்பாடு ஆக்கிறதுக்கும் உனக்கு தான் ஓட்டு போடுறாங்க, அப்போ நான் எங்களுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறேன், எனக்கு இவனுக்கு ரயானுக்கெல்லாம் வந்து எதுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி லிட்டரலாக என்னன்னா சௌந்தர்யா மேலே வந்து வன்மத்தை கொட்டிகிட்டு இருக்கேன். அது சௌந்தர்யா எப்பயும் போல் வந்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. உடனே இந்த ரயான் அப்படிங்கிற கூடயே இருக்கான்ல, சௌந்தர்யா கூடயே இருக்கான்ல, அவன் கேட்குறான், அவன் சொல்கிறான் இந்த மாதிரி சௌந்தர்யா கூட ஃபோன் நம்பரு ரணாவோட்ட இருக்குது, ரணாவோட ஃபோன் நம்பர் வந்து சௌந்தர்யாட்ட இருக்குது, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற. புரியுதுங்களே. ஆனால் 2 பேருக்கு ஃபோன் நம்பர் சௌந்தர்யாட்ட இல்லை, சௌந்தர்யா வெளியே ஒரே ஒருத்தர் தான் பார்த்துருக்கேன்னு சொல்லி அப்போயே சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இப்போ ரயான் சொல்கிறான்ல சௌந்தர்யா ஃபோன் நம்பர் அவன்கிட்ட இருக்குது, அவன் ஃபோன் நம்பர் இவன்கிட்ட இருக்குது, சௌந்தர்யாட்ட இருக்குன்னு சொன்ன உடனே இந்த ரணவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வெளியே ஃபோன் பண்ணி பேசியிருக்கோமே அப்படின்னு அவன் பாட்டில் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான். இந்த பைத்தியக்காரனா ரணவுங்கிற பைத்தியக்காரனை உலகத்தில் எவனும் பார்க்க முடியாது. அவன் வந்து ஆமாங்கிற உடனே சௌந்தர்யா வந்து இல்லைடாட்டே ஏன்டா இப்படி சொல்கிற, நம்ம ஃபோன் நம்பர் எங்கடா இருக்குது, எங்கடா நம்ம பேசியிருக்கோம், ஒரே ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு இது ஸ்டேஜில் ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஷோவில் வந்து பார்த்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதை வந்து ரயான் என்ன சொல்கிறான்னா முத்துக்குமரன்ட்ட பார்த்தியா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறுது அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாம் என்னென்னா சௌந்தர்யா வந்து ஏதோ இந்த கூட 2 பேர் ஆட்களே வெளியே பறக்க இருக்குது, பழக்கத்தினால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க, எல்லாம் பேசி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து தீபக் அண்ணா வந்து நலம் தானா பிஆர் உள்ள நலம் தானா 2 பேர் பிஆர் செட் பண்ணிட்டு வட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் அண்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேலே கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, இப்போ பைத்தியக்காரனாட்ட பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்ல வச்சுட்டாங்க. பிஆர் அப்படின்னா என்ன சொல்லுங்கள், பிஆர்னா என்ன, சௌந்தர்யாவுக்கு பிஆருக்கு நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க புரியலையே. ஏண்டா நீ இங்கே வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும் மக்கள் ஓட்டு, என்னப்பா நீங்கள் மட்டும் மக்கள் ஓட்டை வச்சு ஓட்டு வாங்குறீங்க, சௌந்தர்யா ஓட்டு வந்தால் மட்டும் பிஆர் ஓட்டா, சரி நீ என்னத்தை பண்ணி கிழிச்சிட்ட, தீபக்கிட்ட கேட்குறேன், முத்துக்குமரன்ட்ட போய் கேட்குறேன், இல்லை இவங்கள்ட்ட என்ன பண்ணி கிழிச்சிட்ட, ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கியா, ப்ரமோவில் ஏதாவது வந்திருக்கீங்களா, ஒரு இலவு பண்ணதில்லை. 10 வாரமாக அந்த வீட்டில் இருக்குது, 9 வாரமாக மிச்சர் சாப்பிட்டு போன ஒரு வாரம் ஏதோ முத்துக்குமரன் கண்டென்ட் கொடுத்தான், வேறு தீபக்கெலாம் என்ன பண்ணார், சும்மா 1 வாரம் 2 வாரம் கண்டென்ட் கொடுத்துருப்பார், அவ்வளோதான். கண்டென்ட் கிங்கே சௌந்தர்யா தான்டா, கண்டென்ட்னால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, சௌந்தர்யாவுக்கு அந்த டாஸ்க் வரவும் தான் மக்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. இதே வந்து தீபக்கு சொல்லியிருந்தால் ரசிக்க முடியுமா, முத்துக்குமரன் சொன்னால் ரசிக்க முடியுமா, கேவலமாக இருக்கும். உடனே அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா உடனே பிஆர், உடனே இந்த ரணவு கேடு கட்டால் வந்து நாங்கள் வெளியே பேசியிருக்கோம்னு அவங்க அதை மறுக்கிறாங்க. இல்லைடா நாங்கள் பேசினதுடா, இந்த கன்றாவதியை ஒரு தடவை பார்த்ததுடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாம் ஃபீல்டில் இருக்காங்க, ஏதாவது ஒரு பக்கம் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். சும்மா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தா சௌந்தர்யாவுக்கு வந்து விசாலையும் தான் தெரிஞ்சிருக்குது, அப்படி பார்த்தா சௌந்தர்யாவுக்கு வந்து முத்துக்குமரனை கூட தெரிஞ்சிருக்கலாம். ஏன் முத்துக்குமரன் எல்லாத்தையும் பேட்டி எடுத்து வச்சுருக்கானே, பிரதீப் ஆண்டனிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கானே, இதெல்லாம் ஒரு விஷயம்ட்டு பேசிக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள். சௌந்தர்யா மேலே அவதூறு, சௌந்தர்யா பிஆர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேவலம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.